அண்ணே பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் மன்னிச்சிருங்கண்ணே. இந்த செயின் மோதிரம் எல்லாம் கொடுத்துருங்கண்ணே. ஆமாடா. ஐயோ அப்பா, இங்கேயும் வந்துட்டியா? யார் உங்க அப்பாவா? இன்னும் இருக்காரா? போன கால்ராவுல தப்பிச்சுட்டாரு, இந்த கால்ராவுக்காக வெயிட்டிங். போடா வெறும் பயல. என்னடா இது தர்ம சத்திரமா? வேலை செஞ்சுட்டீங்களா இல்ல மிச்ச மிச்சோடு காத்துட்டு இருக்கீங்களா? இந்த பார், உள்ளூர்ல அவமானப்படுத்துறேன், இங்கேயும் வந்து என்ன அவமானப்படுத்தணுமா? டேய் எந்திரா, அழகான பண்ண பாத்து வச்சிருக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்குது. போய் கட்டிக்க. டேய் கல்யாணம் உனக்குடா. அதை சொல்லியா பின்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா? டேய் கையை காட்டு. என்னடா இது மோதிரம் போட்டுக்கிற, செயின் போட்டுக்கிற? ஐயா அவர் யாரும் ஏமாத்துறாங்க, சுயமா சம்பாரிச்சது. என்ன வாரியாடா? ஐயோ உங்களை பத்தி புகழ்ந்து பேசுறேன். தம்பி உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஊருக்கு அனாதையா வந்து சுயமா சம்பாரிச்சு நீ முன்னுக்கு வந்தவனா. என் பையன் வாழ்க்கையில இந்த அளவுக்கு வந்தது காரணமே நீ யாரா இருக்கணும். நீ என் கூட வந்துட்டீன்னா என் பையன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவான், புத்திசாலி ஆயிடுவான். இரு, இவனையா நம்ம வீட்டுக்கு கூப்பிடுற? ஆமா, இவன் சோறு தின்னு நீ பார்த்தது இல்லையே, பல பண்ணைகளை அழிச்சிருக்கான். நீ திருந்தினா போறோம், நீ வாப்பா. சரிப்பா. அண்ணே மோட்டார் சைக்கிள்கார வரான், வழி விட்டுறாதீங்க. அவன் எங்காவது அவசரமா போறா இருப்பான்டா. அவசரத்தை பார்த்தா உங்க கௌரவம் என்ன ஆகுறது? நீ அப்படி போறியா? சரி விடு பாத்துற. கொஞ்சம் வழி விடுங்க. யோ உங்களுதாயா, நீ ஓரமா போங்க. யோ ஏன்னா வழி விடுன்னு சொல்ற, வழி விடாம போயிட்டு இருக்கீங்க. எவ்வளவு தூரம் போறீங்க பாக்கலாம் நான் உங்களுக்கு. அப்பா போச்சு, கொண்டு வந்து மோட்டார் சைக்கிள் பாட்டானடா. எந்த ஊரா நீங்க? உங்களை இந்த ஊர்ல பார்த்தே இல்ல. இறங்க வேணா கீழே. ஏய் இறங்க கீழே. இறங்குறியா நான் ஏறிட்டுமாடா? அண்ணே ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான், கீழே இறங்குங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அவ்வளவு கத்த வழி விடாம போவீங்க. ஏண்டா என்ன வண்டி ஓடுற நீங்க? ஒப்ப ஓடாது. பேசுறா பேசு. என்ன பெரிய பிளைன் மவுத் காரன் இதெல்லாம் சொல்ற? வாயத்திலிருந்து பேசுறா. சொல்ற ஏண்டா வழி விடல சொல்றா. நீ சும்மா இருக்க, நீ சும்மா இருக்கு. நான் கேக்குறேன், ஏண்டா அவர் சொன்னாரா வழி விடு வழி விடுன்னு சொன்னாரா? அவரை அடிக்காதீங்க. சும்மா இருக்கு முதலாளி. அவர் சொன்னதுக்கு அப்புறமும் நீ வழி விடா ஓட்டுறீங்கன்னா உன் நெஞ்சில எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் யார் தெரியுமாடா? சொல்றேன். அடிக்காதீங்க, உங்க கால்ல விழுந்து கும்பிடுங்க. இருங்க முதலாளி, இருங்க 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 இருங்க. இந்த நாயில எதுக்கு வேலைக்கு வச்சுக்கிறீங்க? இவங்க வச்சு நம்ம மரியாதை சுத்தமா கெடுத்துருவாங்க முதலாளி. ஏண்டா பாத்தியா பணிவு அடக்கத்தீங்க? அவர் வேஸ்ட் விலை பெறுவாரு நீங்க. வேட்டாங்க வாய் திறந்து உங்களுக்காக விடுறங்க முதலாளி. இல்ல நடக்கிறதே வேற. நான் இது வரைக்கும் 15, 20, 30 கோபம் பண்ணிருக்கேன் முதலாளி. வரங்க முதலாளி, வரண்டா. ஏண்டா நீ வழிவிடு வழிவிடுன்னு சொல்லி நான் வழிவிடாம ஓட்டிட்டு வந்தனா? நான் வழி விடலான்னு சொன்னேன். நீ என்ன சொன்ன? உங்க மரியாதை என்ன, உங்க கௌரவம் என்ன, வழி விடாதீங்கன்னு என்ன? இப்ப பாத்தியல்ல, மரியாதை கன்னத்துல உழுகுது, கௌரவம் தோல் மேல உழுகுது. ஏண்டா உன் வேட்டி வேட்டி வேலை போட மாட்டான் நானு? அவர வேட்டி அவர வேட்டியா? அவுத்து வைட வேட்டியா? அண்ணன் வலிக்குதா? சட்டை கட்டுறா, கலட்டுறா சட்டையா கட்டுறா. இங்கடா உன் ட்ரெஸ் வாங்கிடான். வண்டியை நீ ஓட்டி வர நாய அவர்றான். செயின் ஏடுறா ஏடுறா. அப்பா அப்பா வண்டி வந்தாச்சு, வண்டி வந்தாச்சா? மாப்பிள வந்துட்டாரா? சாவித்ரி சாவித்ரி ஒடியா, மாப்பிள வந்தாச்சு. பத்தவை ஏண்டா சீக்கிரம் சீக்கிரம் பத்தவை. மாப்பிள தள்ளுறா. மாமா இத வந்துட்டு மாமா. மாமா வண்டிக்கார நான் தான் மாப்பிள. நாம அப்படியா? ஓயா வண்டிக்கார நான் தான் மாப்பிள. இந்த பக்கம் வாங்க மாப்பிள. இந்த வந்துட்டேன் வாங்க. உங்க அப்பா சொல்லி அனுப்பிட்டாரே, வண்டி ஓட்டிட்டு வர்றதா மாப்பிள? கூட வர்றதா வண்டிக்காரன்னு தள்ளுறா. நீ போய் அந்த பக்கம் பக்கம் ஏடா சீக்கிரம். மாமா ஆரத்தி எடுங்க, பல பேர் வகுத்தரிக்க போகணும். பரவாயில்ல, அவனையே கும்பிடுறீங்க? அவர் யாருங்க? பொண்ணோட அண்ணன். இருக்கட்டுமே. அப்ப உள்ள போலாமா? உள்ள வாங்க, பொண்ணை பாக்கலாம். எங்க பொண்ணு? மாப்பிள்ள உள்ள. ஐயோ ஐயோ, இப்ப நான் மாப்பிள்ளை இல்லையா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நான் போட்டு வந்தேன்? எதுக்கு நான் இதெல்லாம் போட்டு வந்தேன்? எங்க அப்பா அங்க இருந்தா கெடுக்கிறான், இங்க வந்தா அங்க இருந்தே கெடுக்கிறான். பொண்ணு கருப்பா சிகப்பா, அவன் எப்படி இருக்கான்னு கூட நான் பார்த்ததே இல்லையே. நீதான் பொண்ணா? என் பேரு தில்லுராசு. உன் பேரு? சாவித்ரி. ஐயோ சாவித்ரி,
அங்கேயும் எஸ் இங்கேயும் எஸ். ஓகே, நான் உன்னை கொஞ்சம் தொட்டுக்கிட்டுமா? ஐயோ, கோதுமை அல்வா மாதிரி இருக்கிற. உன் கண்ணத்தை கொஞ்சம் கிள்ளிக்கிட்டுமா? ஐயோ, பண்ணு மாதிரியே இருக்கியே. உன் கையை கொஞ்சம் புடிச்சுக்கிட்டுமா? எங்கே காட்டு. ஐயோ, இங்கேயும் மோதிரம் இங்கேயும் மோதிரம், சரியான காம்பினேஷன். வந்துட்டேன்ப்பா. யாரும் கொப்பனா? ஆமா. அவெல்லாம் சாக கூடாதா? எதுக்கு இடைஞ்சலா இருக்கான்? போறியா? ஆமா. உள்ள வாங்க, பலகாரம் எல்லாம் இருக்கு. வாங்க. பலகாரங்கள் என்னால பண்ணி மேய்ஞ்சிருக்கு. டேய் முடியாங்கண்ணா, இது என்னது? பழம் மச்சான். இது உனக்கு பிடிக்குமாடா? ரொம்ப பிடிக்கும். இது உனக்கு பிடிக்கிற மாதிரி உங்க அக்காவுக்கு என்ன பிடிக்கணும். அதுக்கு என்ன வழி? அது அக்காவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு மச்சான். ஒரு கால் கொஞ்சம் கம்மியா இருக்கா? இல்ல மச்சான், இந்த பாம்பு பிடிக்கிறவங்கள பார்த்தா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு. ஏதோ ஒரு 25 பாக்கெட் தண்ணி அரைச்சு ஊத்த சொன்னா ஊத்தலாம், ஒரு 10 மூட்டையை லாரியில ஏத்த சொன்னா ஏத்தலாம். பாம்ப பிடிக்க சொல்றீங்களேடா. ஒரு ஐடியா. என்ன மச்சான்? இந்த ஊர்ல பாம்பாட்டி இருக்கானா? பாப்பாட்டி இருக்க மச்சான். அவங்கிட்ட ஒரு 25 ரூபாய் பணத்தை கொடுத்து, சரி, ஒரு நல்ல பாம்பை புடிச்சிட்டு வந்து, சரி, பல்ல புடுங்கிட்டு, சரி, வாய நல்லா தைச்சிட்டு, சரி, பாம்பை இங்க எடுத்துட்டு வர சொல்லு. சரி. உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்லு புடுங்க வருவான். அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு. பாம்பு வந்து படம் எடுத்து நிக்கி, அத பார்த்து உங்க அக்கா ஐயோ அம்மான்னு கத்துவா. நான் ஓடி போய் பாம்பை கப்புன்னு பிடிப்பேன். பாம்பை பிடிச்சா என்ன ஆகும்? அக்கா உங்களை கட்டி பிடிப்பாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சா என்ன ஆகும்? கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆனா நீ என்ன அண்ணனாவன்? அட கொக்கால மச்சானாவடா. மச்சானாவா? மச்சானா மேய்ஞ்சிட்டே வா. சரி. ஓஹோ, பாம்பை பிடிச்சு நீ அவளை பிடிக்க போறியா? அதுக்கு முதல்ல நான் பாம்பை பிடிக்கிறேன் பாரு. டேய், உங்க அக்கா வர்ற மாதிரி இருக்கு. போய் பாம்பாட்டி பாம்பை எடுத்து விட சொல்றான். சரி மச்சான். போடா. இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்கேயா போன? கொஞ்சம் புரியா, உனக்கு வேணா இன்னும் 10 ரூபா வாங்கிக்கயா. நான் வெளியில போறேன். இதை வச்சு 4 குடும்பம் பொழைச்சுக்கிட்டு இருக்கு. திருடு பாம்பு வச்சு பெருசா என்ன கொடுத்த 30 ரூபாய் எப்படியா? இது இத்திருண்டு பாம்பாயா? இத்திருண்டு பாம்பா இது? பாரியா? 10 ரூபா போயா? வாங்கியா. ஒரு போயா, பத்து விடியா. வாங்கியா. விடியா, வேணாயா. விடியா. வேணாயா, போயா. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும். இந்த சினிமாவுல கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்கின பாம்பை புடிச்சு இவளை பிக்கப் பண்றேன் பார். இது எங்க குலதெய்வத்தோட குட்டி. இது இப்ப நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பாலும் வைக்க போறேன். இந்த பாம்பை நான் இப்ப கையால பிடிக்க போறேன். ஐயோ, நீங்க பாம்பை கையாலே பிடிப்பீங்களா? ஆமா. வேண்டாம் தம்பி, பாம்பை கையில பிடிச்சிங்கன்னா உயிருக்கே ஆபத்து. அட போயா கண்ணாடி. கிண்டி தெரியுமாயா? கிண்டி அங்க பாம்பு பண்ண இருக்க பாத்திருக்கியா? தெரியுமே. அதுல யுத்தத்தோடு ராஜநாகம்யா. அத இந்த தோல்ல நாலு இந்த தோல்ல நாலு தூக்கி போட்டு வித்த காட்டியிருக்கையா. இது எனக்கு கொசுரு. அப்ப குயிக்கு குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க. நான் என்ன சொல்லல, பாம்பு சொன்னேன். பாம்புயா? அஹை 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 ஹை ஹை கச்சா புச்சா கா கை கா கோபா. என்னடா மச்சான், வா மச்சான். மச்சான், நான் மச்சான், போடா. வா மச்சான். போடா. இவனை ஐடியாவை கொடுத்து கெடுத்துருவோம் போட்டுருக்கு. அபுஜா தோட என்னங்க இது? பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்திக்கிறான். ம். அபுஜா. ஓஹோ, வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டானா? அதுக்கு முத நம்ம போய் பிடிச்சிடலாம். ஹை. அட என்னையா இவ்வளவு பேர் இருந்து பெரிய நாக்கலாம் பூச்சி மாதிரியா இருக்கு. என்ன ஒரு மாதிரியா அவன் கத்துறான்? ஹே. டேய் வேணாம், அது விஷ பாம்பு. ஒரே கொத்த கொத்தி போட மரியாதை ஓடி போயிரு. எங்களுக்கு தெரியாது. 25 ரூபா கொடுத்து பாம்பை செட்டப் பண்ணி பல்ல புடிங்கி உங்க காதல டெவலப் பண்ணிருக்கீங்களா? உங்க காதல ஜவ்வாக்குறேன் பாருங்க. ஏய், இதெல்லாம் யாரு கூட சொன்னது? அது ஒட்டு கேட்டேன். ஒட்டு கேட்டியா? மாமா கையாலே பிடிப்பாரு. போங்க. அவர் என்ன கையால பிடிக்கிறது? நான் விரல்லே பிடிக்கிறேன் பாரு. பாம்பு வாயை தைச்சிருக்குன்னு சொன்னானுங்க, இப்ப கடிக்குது. என்ன பாம்பு கடிக்குது? பாம்பு கடிச்சிருச்சா? ஏய் லூசு. என்ன மச்சான்? ஏய் என்னடா பாம்பு கடிக்குது? நம்ம செட்டப் பண்ண பாம்பை பாம்பாட்டிக்காரன் எடுத்துட்டு போயிட்டான் மச்சான். அப்ப இது இது ஒரிஜினல் பாம்பு. அட இது ஏன்டா முன்னாடியே சொல்ல? நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? இப்ப மட்டும் ஏன்டா சொல்ற? ஒன்ன கடிச்சிருக்குன்னு பாம்பு. ஒன்ன கடிச்சிருக்குன்னு. டேய் அவன் அப்படியே ஹாஸ்பிடலுக்கு கூப்பிடா. நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் உச்சம். நம்மள கடிக்குமா அது? அது கருணாயி அதை கடிச்சிருச்சு.
நீ வா. இங்க என்ன நடக்குது? இதுதான் சந்திர கிரகணம். அப்படின்னா பாம்பு சந்திரனை கவ்வுது. எது பாம்பு? அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு.